மோஸ்ட் ஆஃப் த லோக்கல் பிஸ்னஸ் அவங்க கூகுள் ஆட் ரன் பண்ணி எந்த ரிசல்ட்டும் இல்லாமல் மணியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத என்னோட கிளைண்டோட ஃபீட்பேக் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே ப்ராப்ளம் கூகுள் ஆட்ல இல்லை, ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாதது தான். நான் ஃபர்ஸ்ட் கூகுள் ஆட்ஸ் லோக்கல் பிஸ்னஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதே மிஸ்டேக்கை தான் பண்ணேன். ப்ராப்பரான மார்க்கெட் ரிசர்ச் இல்லாமல் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு லோக்கல் பிஸ்னஸ்க்கு எப்படி கூகுள் ஆட் ரன் பண்ணணும்னு பல தப்புக்கு அப்புறம் கற்றுக்கிட்டேன். இப்போ நான் லோக்கல் பிஸ்னஸ்க்குலாம் எப்படி கூகுள் ஆடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 85 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம கஸ்டமரோட நீடை கிளியராக புரிஞ்சுக்கணும். லைக் அவங்களுக்கு நிறைய வாக்கின்ஸ் வரணுமா, இல்லை அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வேணுமா, அந்த மாதிரி. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த லோக்கல் பிஸ்னஸுக்கு அவங்க வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கோ இல்லை சோஷியல் மீடியாவுக்கு ஃபாலோவர்ஸோ தேவைப்படாது. டைரக்ட் கால்ஸ் ஆர் லீட்ஸ் அந்த மாதிரி தான் தேவைப்படும். ஸோ அப்போ நம்ம கூகுள் மை பிஸ்னஸ் மூலயமா ஆட் ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பையிங் இன்டென்ட் இருக்க மாதிரி கீவேர்ட்ஸை ஃபைன் பண்ணி அவங்க லொக்கேஷனை டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ணலாம். ஃபைனலாக எவ்ரி புக்கிங்ஸ் கால்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணணும். லைக் எவ்வளோ குவாலிட்டியாக லீட் இருக்குது, எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி என்னோட லோக்கல் பிஸ்னஸ் கிளைண்ட்டுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த எக்ஸலில் கூகுள் ஆட்ஸ்லையும் கூகுள் மை பிஸ்னஸ்லையும் ஒரு லோக்கல் பிஸ்னஸுக்கு எப்படி ப்ராப்பரான ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து சொல்லியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் கூகுள் ஃபார் லோக்கல் பிஸ்னஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.